பெஞ்சல் புயல் காரணமாக பலத்த காற்று வீசி வரும் நிலையில் தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. சென்னை மட்டுமல்லாது சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கி வரும் இந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. சென்னை விமான நிலையத்திலும் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் 55 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. கனமழையால் விமான நிலைய ஓடுபாதையை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் 55 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதோடு ஏற்கனவே இன்று இரவு 7:30 மணி வரை விமான நிலையம் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது நாளை அதிகாலை 4 மணி வரை விமான நிலையம் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழையால் விமான நிலைய ஓடுபாதையை வெள்ளம் சூழ்ந்திருக்கும் காரணத்தால் விமான சேவை பாதிக்கப்பட்டிருப்பதால் பயணிகளுடைய பாதுகாப்பு கருதி விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில் நாளை அதிகாலை 4 மணி வரை விமான நிலையம் மூடப்படும் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ரமேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். ரமேஷ், தற்பொழுது சென்னை விமான நிலையம் நாளை அதிகாலை 4 மணி வரை மூடப்படுவதாக கூறப்பட்டிருந்தது. அங்கு பயணிகள்லாம் நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு ஏதேனும் மாற்று ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறாங்களா? நிச்சயமாக இங்க உணவு கொடுக்கிறார்கள், அந்தந்த ஏர்லைன் சார்பாக உணவுகள் கொடுக்கிறார்கள். ஆனால் முழுவதுமாக அவர்கள் தங்குவதற்கு ஏற்பாடும் செய்யப்படவில்லை. ஏன்னா நிறைய பேர் குழந்தைங்களோட இருக்காங்க, பெரியவங்களோட இருக்காங்க. அவர்கள் இங்க தங்குவதற்கான ஏற்பாடுகள் இல்லாமல் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இங்க உணவு மட்டும் கொடுக்கறாலும் சரி, தரை காற்று அடிக்குது. அதாவது இன்று தற்போது நடந்த ஆலோசனை கூட்டத்துல குறிப்பாக வானிலை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் பலரும் நிபுணர்களும் இங்க பங்கேற்று இருந்தாங்க. அவர்கள் பங்கேற்றதுல இந்த தரைக்காற்று அதிகமாக வீசுவதால் இந்த விமானங்களை இயக்க முடியாத ஒரு சூழல் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய தற்போது நிலவரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நம்ம இங்க இருக்கக்கூடிய பயணிகளிடமும் பேசிக் கொண்டுதான் இருக்கிறோம். அவர்கள் மிகவும் வருத்தத்துடன் தான் இருக்கிறார்கள். அவர்கள் பாத்தீங்கன்னா ஏன்னா நிறைய பேர் ஹோட்டல் ரூம்ஸ் காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவர்களுக்கான குறிப்பாக நம்மளோட ஒரு பயணி இருக்காங்க. சார், நீங்க எங்க போகணும், எவ்வளவு நேரமா இங்க காத்துட்டு இருக்கீங்க? குறிப்பாக நம்மளோட ஒரு பயணி இருக்காங்க. சார், நீங்க எங்க போகணும், எவ்வளவு நேரமா இங்க காத்துட்டு இருக்கீங்க?